வணக்கம். ட்ரெண்ட் டாக்ஸ் டிவோ சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரவேண்டிய தசை என்ன, வரக்கூடாத தசைகள் என்ன, அவங்க எது மாதிரி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லது, எது மாதிரி காம்பினேஷன்ஸ் சரியாக வராது, ஜாதகத்தில் தோஷம் அல்லது பிராப்த குறைவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரிஷபராசிக்கே யோகமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனியும் புதன் தான். சனியும் புதனும் திசைகள் ஒருத்தருக்கு வரும்பொழுது அருமையான விஷயத்தை கொடுக்கும், கோடீஸ்வரனாக வாழ கொடுக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல அறிவு, நல்ல வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக வரக்கூடிய அற்புதமான 2 கிரகங்கள் என்னென்னா சனியும் புதனும். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதனும், 9ஆம் வீட்டு அதிபதியாக சனியும். சனி குருவோட பார்வையிலையோ சுக்கரனோட சேர்ந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே யோகங்களை அள்ளி கொடுப்பார். அது வரவே சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல சேர்க்கையாக அமைய வேண்டிய சேர்க்கையாக இருக்கிறது குருவும் சனியும் சேருவது, குருவும் சுக்கிரனும் சேருவது. அதே மாதிரி சனி ராகுவோட சேர்வது மிகவும் தவறு. ராகு திசையும் நன்றாக இருக்காது, சனி திசையும் சுமாராக தான் இருக்கும். அதனால் சேரக்கூடாத காம்பினேஷனில் சனி ஒரு ராகு வரார். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்வதும் அந்த சனியின் யோகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது. ஸோ அதுவும் சனி திசையும் கெடும், செவ்வாய் திசையும் கெடும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனோட சேர்வது, புதனோட சேர்வது, குருவோட சேர்வது, குரு பார்வை பெறுவது எல்லாமே சனிக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி சனி கேதுவோட சேர்வதும் அருமை. சார், சனி ராகுவும் செவ்வாயோட சேர்வது மட்டும் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற யோகமான ஒரு கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதன் திசை அற்புதமாக இருக்கும். அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம், சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதம். ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை கண்டிப்பாக பெற முடியாது இல்லைங்களா? ஏன்னா புதன் பெறலாம், அமாவாசை சந்திரனோட தான் சேர முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கிரனுங்கிற முட்கூட்டு கிரகமாக இருக்கிறனால அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாதிப்பு பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கும், பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு புதனுக்கு நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கும். நல்ல புத்திசாலியாகவும் அறிவு ஜீவியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது. வாழ்க்கையில் நல்லா உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு வரும்பொழுது அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் ராகுவோட சேரும் பொழுது புத்திகாரங்கனாகிய புதன் டிஸ்டர்ப் ஆவார். குழந்தைகள் பெறுவதில் பிரச்சனை வரும், திருமண தடைகள் கொடுக்கும், படிப்பில் தடைகள் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி புதன் சனி சேர்வதும் ஓரளவுக்கு கொஞ்சம் தவறு தான். புதனுக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேர்வதும் புதன் டிஸ்டர்ப் ஆவார், செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்தில், அறிவு சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், அது மாதிரி விஷயத்தில் அவ்வளோ நல்ல ஒரு உடனே வரக்கூடிய நல்ல பலன்கள் இல்லாமல் தடைகள் தாண்டி தான் நல்ல பலன் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வரவேண்டிய 2 திசை, சனி திசை புதன் திசை, யாரோட சேரக்கூடாது யாரோட சேருன்னு தெரிஞ்சிட்டீங்க. வரவே கூடாத மிகவும் சுமாரான திசையாகிய குரு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஒன்றுமே பிரச்சனை. குரு ராகுவோட சேர்ந்து குரு திசை வந்துருச்சுன்னு வைங்களேன், டோட்டல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம். அவர் ராகுவால் பாதிக்கப்பட்டு குரு திசை வரும்பொழுது ஒன்றுமே நல்லா பாட்டுப்படுத்தும். ஆயுசு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அதே சமயத்தில் குரு சனியோட பாதிப்பில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேதுவோடு இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு பலன்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பலன்கள்லாம் வரும். அது தப்பு இல்லை. எப்படி போயிட்டுருக்கு, எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, எது மாதிரி ராசியில் பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷப ராசிக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, சனி திசை குரு திசை புதன் திசைங்கிற யோக திசைகள் வருகிறதா, அல்லது உங்களுக்கு அவயோக திசை குரு திசை தான் வருதா, அந்த குரு திசை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, நல்ல காம்பினேஷன் நாம் பேசின குருச்சந்திர யோகம், குருமண்டால யோகம், அந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேருவதும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு நல்லது. அது மாதிரி நல்ல யோகங்களாக இருக்கா, அல்லது புணர்ப்பு தூஷம் என்று சொல்லப்படுகிற சந்திரன் சனி சேர்வது, ராகு சனி சேர்வது, புதன் ராகு சேர்வது, அதே மாதிரி குரு ராகு சேர்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்கிறது நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அது பிரகாரம் பிராப்தங்களை தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய
ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள்லாம் போயிட்டு இருக்கு, எது மாதிரி காம்பினேஷன் இருக்கு, எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒரு ஒரு கிரகமும் இருக்குதுங்கிறத வைத்து தான் உங்களுக்கு எது மாதிரி பலாபலன்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, உங்களுடைய திருமண விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்க போகுது, குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்க போகுது, வேலையா படிப்பா, இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் நம்ம பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்த்து எதையும் நாம் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அடுத்து வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த தசை யாரால் பார்க்கப்படுகிறார், அந்த தசநாதன் யாரால் பார்க்கப்படுகிறார், புக்திநாதன் எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, அது எந்த சாரத்தில் இருக்குது, இதெல்லாம் ஜாதகத்தில் 360 டிகிரியில் 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள்ங்கிறதை பொறுத்து நம்மளுடைய கர்ம பலன் எப்படி இருக்குங்கிற வைத்து நம்ம வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நம்ம போராட்டங்கள் பண்ணாமல் எந்த நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கோ, எது மாதிரி தோஷங்கள் இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது எடுக்கலாங்கிற முடிவாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி பிரகாரம் நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்ம எந்த விதத்திலும் முரண்பாடான விஷயங்கள் போடாமல் எதிர்நீச்சல் போடாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது துல்லியமாக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.